அதிகபட்ச வெப்பநிலையில் இந்தியாவிலேயே 3வது இடத்தை பிடித்திருக்கிறது சேலம் மாவட்டம். முழு விவரங்களை செய்தியாளர் தாய்மானவன் வழங்க கேட்கலாம். தாய்மானவன், இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. கடந்த 2 தினங்களாகவே இந்தியாவில் அதிகபட்ச வெப்பநிலையை பதிவு செய்யக்கூடிய பகுதிகளில் தமிழகமும் இடம்பெற்று வருகிறது. நேற்று முன்தினம் ஈரோடு அதிகபட்ச வெப்பநிலையாக 2வது இடத்தை இந்திய அளவுல பெற்றிருந்த ஒரு சூழல்ல இன்றைய தினம் தமிழகத்தை பொறுத்த மட்டில் சேலம் பகுதி என்பது இந்தியாவில் அதிகபட்சமாக உச்சபட்ச வெப்பநிலையை நேற்றைய தினம் பதிவு செய்ததாக தற்போது அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்திய அளவில் பார்த்தோம் என்றால் நேற்றைய தினம் குறிப்பாக ராயலசீமா பகுதியைச் சேர்ந்த அனந்தபூர் 43.5 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையும், அதே போல் ஒடிசாவைச் சேர்ந்த பகுதியில் 42.8 டிகிரி செல்சியஸும், அதே போல் தமிழகத்தைச் சேர்ந்த சேலத்துல 42.3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், ஆந்திர பிரதேச பகுதியை சேர்ந்த நாகிமா பகுதியில 42.3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த புலுசுந்தர் பகுதியில 42 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகி இருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 2வது நாளாக தமிழகம் உச்சபட்ச வெப்பநிலையை பதிவு செய்திருக்கிறது. இந்திய அளவுல தமிழகத்துல இன்றைய தினம் வெப்பலை வீசுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதன் காரணமாக மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று மற்றும் நாளை மிக கடுமையான வெப்பநிலை வீசக்கூடும் என்பதால் மேற்கு வங்க மாநிலத்திற்கு சிவப்பு நிற எச்சரிக்கையும் இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா உள் கர்நாடகா, தெலுங்கானா, ராயலசீமா, உத்தரப்பிரதேஷ், கடலோர ஆந்திரா மற்றும் யானம், மேற்கு வங்கம், சிக்கிம், ஜார்க்கண்ட், பீகார் உள்ளிட்ட மாநிலங்கள்ல இன்று முதல் வருகின்ற 28ஆம் தேதி வரை வெப்ப அலை வீசக்கூடும் என அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பா மேற்கு வங்கம் மற்றும் கடலோர ஒடிசாவில் சில பகுதிகளில் இன்றைய முதல் அடுத்த 5 தினங்களுக்கு மிக கடுமையாக வெப்ப அலை வீசக்கூடும் என எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று மற்றும் நாளை மிக கடுமையான வெப்ப அலை வீசக்கூடும் என்பதால் இந்த மேற்கு வங்க மாநிலத்திற்கு சிவப்பு நிற எச்சரிக்கையும், ஒடிசாவிற்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. இதேபோல் தமிழகத்தை பொறுத்தமட்டில் இன்றைய தினம் மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. முழு விவரங்களுக்கு நன்றி தாய்மானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.